guys, welcome to my YouTube channel. This is Keerthana and you're watching me on Keerthi's Visual Diary. நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய பேபி ஷவருக்கு நான் எந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணேன் அண்ட் தென் என்னெல்லாம் பிளான் பண்ணோம், அது எப்படிலாம் ப்ரெப் பண்ணோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைரியில் தான் யூஸ்வலாக எல்லாமே நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஈவன் என்னோடய வெட்டிங், என்கேஜ்மெண்ட் எல்லாமே இதில் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து தனித்தனியாக எல்லா இடத்தையும் நோட் பண்ணிட்டேன். ஈவன் வந்து என்னோடய ஃபுட் எல்லாமே ப்ராப்பராக நம்ம நோட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட அவுட்ஃபிட். யூஸ்வலாக எல்லோரும் வந்து பேபி ஷவருக்கு ரீசெண்ட் டேஸில் புதுசாக அவுட்ஃபிட்ஸ் வாங்குகிறாங்க. பட் எங்களோட ட்ரெடிஷன் படி கல்யாணத்துக்கு போட்டிருந்தா அதே புடவை தான் கட்டணும், அதுதான் வந்து ட்ரெடிஷன். ஸோ வீட்டில் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, புது புடவை கட்டக்கூடாது அப்படின்றதுல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெட்டிங் சாரியே வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். ப்ளவுஸும் வந்து எனக்கு ரொம்ப இஷ்யூவாக இல்லை, ஓகேவாக தான் இருந்தது. ஸோ அதனால அதே ப்ளவுஸே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய அவுட்ஃபிட் பொறுத்த வரைக்கும் வந்து என்னோடய வெட்டிங் சாரீ அண்ட் ப்ளவுஸ் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்து நான் போய் பார்த்தேன். பட் எந்த இடத்துலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஒரு 2-3 ஷாப்ஸ் எல்லாம் நான் விசிட் பண்ணி பார்த்தேன். பட் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஃபைனலாக வந்து என்னோடய ரிசப்ஷன், பாண்டிச்சேரியில் நடந்த ரிசப்ஷனுக்கு ஒரு இடத்துல ரெண்ட் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, அதே இடத்துலையே ரெண்ட் பண்ணிடலான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம். அங்கே பார்த்தப்போ அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப பீக்கான வெட்டிங் டைம். ஸோ எல்லாமே வந்து மூவ் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் போயிருந்தோம். சில அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஜுவல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு என்ன ஐடியா இருந்தது அப்படின்னா, க்ரீன் கலரில் இருந்ததுன்னா என்னோடய சாரீக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் உங்களுக்கு சைடில் வந்து ஷோ பண்ணுறேன் நான் எந்த மாதிரி அவுட்ஃபிட், அதுக்கு என்ன மாதிரி ஜுவல்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஜுவல்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நிறையா ரிசர்ச்க்கு அப்புறம் இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவுட்ஃபிட்க்கும் நல்லா சூட் ஆகும்னு நினச்சேன். ஸோ அதே வந்து நாங்கள் பிக் பண்ணிட்டோம். எங்களுக்கு அரௌண்ட் வந்து 2.8 சம்திங் வந்தது ரெண்டலுக்கு. நாங்கள் டெபாசிட் பணம் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அது வந்து ஜுவல் ரிட்டர்ன் பண்ணுறப்ப கொடுத்துருவாங்க திருப்பி. பட் எனக்கு ரெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 கிட்ட வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெயில்ஸ். என்னோடய வெட்டிங்க்கு வந்து நான் நெயில்ஸ் எதுவும் பண்ணிக்கல. பேபி ஷவருக்கு கண்டிப்பாக நெயில்ஸ் பண்ணணுன்னு இருந்தது. 2-3 இன்ஸ்டா பேஜ் 2-3 பேர்கிட்டலாம் என்கொயரி பண்ணி கேட்டேன். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்லியிருந்தாங்க. என்னால் வந்து ஒரு லாங் நெயில்ஸை கேரி பண்ண முடியுமா அப்படின்னா ஐ எம் நாட் தட் மச் ஆஃப் ஃபேன். ஸோ எனக்கு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த டிசைன்ஸை வந்து நான் பிக் பண்ணி வச்சுருந்தேன், என்கொயரி பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவங்கக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணி கேட்டப்போ ஓகேவாக ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க, என்னோடய பட்ஜெட்குள்ளேயும் இருந்தது. ஸோ அதனால வந்து அவங்கக்கிட்டேயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப முன்னாடியே வந்து என்னோடய நெயில்ஸ் எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ வந்து நெயில்ஸ் பற்றின ஸ்டோரி இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து நெயில்ஸ் வச்சுட்டு ஒரு ஃபியூ டேஸ் கேரி அவுட் பண்ணுற அளவுக்கு நான் ஆள் கிடையாது. ஸோ ஓகே, ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்காக ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் போயிருந்தேன். ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன்.
இப்போ உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனுக்காக மட்டும் நெயில்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3K 4K குடுத்து நம்ம அக்ரிலிக் நெயில்ஸ் போடுறதுக்கு பதிலா, பெட்டர் டு ஹேவ் அ ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ். அது ரொம்ப நல்ல ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் செல்ஃபாக பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து என்னோடய வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு பார்லரை தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் போக இஷ்டம் இல்லை. இன்னொன்று அந்த இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க அந்த பேபி டால்ஸ் வச்சு போகிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அவ்வளோவா எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ ஓகே, மெஸ்ஸி பிரைட் மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி பிரைட் தான் வந்து ஆப் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அதோட பிக்சர்ஸ் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்து கேட்ட வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி மாதிரி தான் நான் கேட்டது இது. பட் எனக்கு கிடைச்சது என்னமோ இந்த ஒன்று தான் கிடைச்சது. பட் ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வேணி பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இருக்க பெரிய டாபிக் என்ன அப்படின்னா மேக்கப்புக்கு வந்து நான் யாரையுமே புக் பண்ணல. நான் செல்ஃபாக தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை இருந்தது, ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு வந்து எனக்கு நானே மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதை நான் பேபி ஷவராக ஆப் பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டேன். அவங்களும் சரி ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நானே செல்ஃபாக தான் மேக்கப் போட்டுக்கிட்டேன். என்னால் இதில் என்னோடய ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷனால் என்னால் ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். பட் நான் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஹை அண்ட் பிராண்ட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அக்கார்டிங் டு மீ. அது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ். பட் அது எல்லாத்தையும் நான் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வாங்கினேன். அது எப்படி என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன், எந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லை என்னோடய வாட்ஸ் இன் மை பேக் அந்த மாதிரி கேட்டால் கூட ஓகே, நான் வந்து அது மாதிரியும் பண்ண ரெடியாக இருக்கேன். அது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஏன் நானாக மேக்கப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம நலுங்கெல்லாம் வைப்பாங்க, நிறைய சந்தனம் மஞ்சள்லாம் வைப்பாங்க. எனக்கு அதுக்காக ஒரு 20,000 இல்லை ஒரு 15,000-18,000 வந்து ஸ்பெண்ட் பண்ண இஷ்டம் இல்லை. இன்னொன்று இந்த பேபி ஷவர் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் தான் நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால ஏன் அவ்வளோ போய் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று எல்லாமே சந்தனம் இதெல்லாம் வச்சாங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் ஒரு ½ அன் ஹவரில். ஸோ அதுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டான்னு இருந்தது. இன்னொன்று நானும் கொஞ்சம் நல்லாவே மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, என் மேலே ஒரு பிலீஃப் வச்சுட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டேவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நானாக வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அப்படியே இருந்தது. எனக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஓகே, தென் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்டோட கசின் சிஸ்டர் தான். அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. மெஹந்தி வந்து நான் தான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட பேசி அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி எல்லாம் இது பண்ணி நான் அட்வான்ஸ் கூட பே பண்ணியிருந்தேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. என்னாலையும் நோ சொல்ல முடியல அந்த ஒரு சிச்சுவேஷனில். சரி ஓகே நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்த அட்வான்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு அட்வான்ஸ் கேஷ் போயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் வந்து அட்வான்ஸ் அவங்கக்கிட்ட பேசியிருந்தவங்கக்கிட்ட கேன்சல் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்டே புக் பண்ணிக்கிட்டேன்னா, இவங்க வந்து என்னோடய கசின் சிஸ்டர் தான். ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளோட நீடை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நான் அதோட பிக்சர்ஸ் எல்லாம் சைடில் ஆட் பண்ணுறேன். ஓகே, தென் வென்யூ வந்து ஃபர்ஸ்ட் பேபி ஷவர் பிளான் பண்ணுறோம் அப்படின்னோடனே வென்யூ தான் எல்லாரோட மைண்டுக்கும் வந்தது. பட் நாங்கள் ஃபஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, சிம்பிளாக ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மட்டும் வச்சுட்டு வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் கடைசியில் அந்த மே மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்சீசனாக வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, மேபி பேபி ஷவர் அப்போது மழை வந்துடுச்சு அப்படின்னா
நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியாது. என்னோட அந்த இடம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது, எல்லாம் கிளம்ஸி ஆகிடும். நம்மளால் ஃபுட் எங்கே இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து அப்போது மினி ஹாலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த ஹால்லாம் இருக்குன்றத பார்த்தோம். அதில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது தான் இந்த ஒரு ஹால். இது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஒரு 100 மெம்பர்ஸ் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ஒரு ஹாலையே வந்துட்டு புக் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன், அந்த வென்யூவோட டெக்கரேஷன், இதுக்கெலாம் வந்து யாரை கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்துட்ருந்தோம். எங்களோட ரிசப்ஷனுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, செகண்ட் தாட்டே வேணாம், செகண்ட் தாட்டே வேண்டாம், அவங்கக்கிட்டேயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டோம். பட் என்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா, எனக்கு பேஸ்டல் கலர்ஸ் வேணும் அப்படின்றதுல நான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா என்னோடய ரிசப்ஷனுக்கு நான் கேட்ட அவுட்புட் ஆஃப் கலர் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அதனால இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், எனக்கு பேஸ்டல் கலர்ஸில் தான் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வெல்கம் போர்ட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து ஏதோ சர்ப்ரைஸ் மாதிரி தான், சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இருக்க டாபிக் வந்துட்டு பிளேட் டெக்கரேஷன். பிளேட் டெக்கரேஷனுக்கு நிறைய இடத்துல வந்து கேட்டிருந்தேன். எல்லோரும் 5K 10K அந்த மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்க. பிளேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஆன்லைன்லேருந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டிலேயே வந்துட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம் பிளேட்ஸ் எல்லாமே. அதுக்கு நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா. அண்ட் என் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட்க்கும் சேம் தான், வெட்டிங்லேருந்து அதே ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும், புது ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை, நாங்கள் அதே வெட்டிங் ட்ரெஸ்ஸு தான் வந்து அதே ஷர்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். கார்லனுக்காக பினின்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த ஒரு மாலை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்களோட அவுட்ஃபிட்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, பிக்சரில் இருக்கிறத விட பெட்டராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. வேணியில் தான் லைட்டாக சொதப்பல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹி ஆர் ஷீக்காக நாங்கள் இந்த தம் பிரிண்ட் தான் வச்சுருந்தோம், இது என் ஹஸ்பண்டே மேக் பண்ணியிருந்தாங்க. வந்த கெஸ்ட் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதில் வந்து கலர் பண்ணுறதுக்கு. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், பாய் அதிகமாக வந்ததா இல்லை கேர்ள் அதிகமாக வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கெஸ்ட் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ஒரு ஆக்டிவிட்டியை. பேங்கிள்ஸ் நம்மளோட பேஜ்லேருந்து முகூர்த்தம் பேங்கிள்ஸ்லேருந்து தான் இந்த ஒரு பேங்கிள் பண்ணியிருந்தோம். ரொம்ப அடோரபிளாக இருந்தது அந்த அவுட்ஃபிட்க்கும் அந்த பேங்கிளும். அண்ட் தென் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் யார் பண்ணா அப்படின்னா, சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வாங்கிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணவங்களே வந்து எனக்கு ட்ரே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து எனக்கு 1500 சார்ஜ் பண்ணாங்க ட்ரே பண்ணி அவங்களே வந்து கட்டி விடுறதுக்காக. ஸோ சாரீ ட்ரேப்பிங்க்கு வந்து 1500 ஆச்சு. ஓகே கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டில் த எண்ட். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது இல்லை ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.